வணக்கம். என் பேர் தியாகு. நான் ஒரு 5 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனல் உருவாக்குனதுக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன ட்ரேடெல்லாம் பண்ணுறேன், எப்படியெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறேன், எதர் லாஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டனோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த சேனலே நான் உருவாக்கியிருக்கிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங் எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய சேனலில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் இந்த மாதம் நான் என்ன ட்ரேட் பண்ணினேன், அதில் என்ன ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே நான் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். நிஃப்டி ஃப்யூச்சரில் தான் அந்த ட்ரேடை நான் எடுத்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் பண்ண ட்ரேடை ஜரோதா கன்சோல்லையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதுதான் நான் பண்ண ட்ரேட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்யூச்சரில் 26,163. நான் வச்சுருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட். நான் ட்ரேட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டை வச்சு தான் எடுப்பேன். எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுப்பேன். பட்டு நான் வாட்ச் பண்ணுறது எல்லாமே நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் தான் டீட்டெயில்டு டேட்டா இருக்கும். டீட்டெயில்டாக நம்ம ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் எல்லா டேட்டாவையும் டோட்டலாக பார்க்கலாம். நிஃப்டி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த்து டேட்டா மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம பெருசாக அனலைஸ் பண்ண முடியாது. அதனாலே நான் எப்போவுமே நிஃப்டியோட ஸ்பாட் டேட்டாவை வச்சு தான், ஸ்பாட் சார்ட்டை வச்சு தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிரேக் அவுட் நிஃப்டி அக்டோபர் மந்த்லேயே ஆயிட்டு இது ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இங்கெல்லாம் நிறைய ட்ரேட் பண்ணேன். அதெல்லாம் நான் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் என்ன பண்ணேன், எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ட்ரி ஆன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி ஆனேன். இங்கே ஏன் என்ட்ரி ஆனேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அங்கே ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துடுச்சு. இங்கே ஒரு கன்சாலிடேஷன், இங்கே நல்ல ஒரு பூம் கொடுத்தது. பிரேக் அவுட் ஆகலான்னு எதிர்பார்த்தேன், பட் ஆகலை, ரீட்ரேஸ் ஆச்சு. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்தது. இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு. இதை பார்த்தோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், ஓகே மார்க்கெட் அடுத்த நாள் மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு. இந்த ஸ்பின்னிங் டாப் இந்த டேவோட எண்ட்லேயே நான் என்ட்ரி கொடுத்துட்டு 26,163 என்ட்ரி ஆனால் 26,500 விற்றுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன் எக்ஸிட் ஆனேன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸுனால எக்ஸிட் ஆகிட்டேன். நான் இது மட்டும், இந்த ஸ்பின்னிங் டாப்பை மட்டும் நான் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓகே, இந்த ரேட்னா டிசம்பர் 30 என்ட்ரியான. ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த டெய்லியாக பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி நின்ன உடனே நான் இந்த ஒரு கன்சாலிடேஷன் கேண்டல்லையே நான் என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஸ்விங் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:4. இப்படி தான் கைஸ் நான் எல்லா நாளும் எல்லா மாதமும் ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்பேன். அடிக்கடி ட்ரேட் எடுக்க மாட்டேன். எப்போவுமே நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ட்ரேட் எடுப்பேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியா விக்ஸும் நல்லாவே கிராஷ் ஆகிருந்துச்சு. அதனால் தைரியமாக ட்ரேட் எடுத்தேன். இங்கெல்லாம் நான் ஏன் ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல சரியான ஃபால். இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்தது நல்ல ஃபால். இது நல்லா நிஃப்டி கிராஷ் ஆக இந்தியா விக்ஸ் நல்லாவே சூட்டப் ஆயிடுச்சு. இந்தியா விக்ஸ் சூட்டப் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறது அவ்வளோ சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகணுன்னே கணிக்க முடியாது.
அதனால் நான் வந்து எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கலை. பட் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. பட் இது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இது சப்போஸ் நான் இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி எடுத்தனாலோ ப்ராஃபிட் பண்ணாலோ அது லாஸ் பண்ணாலோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியே தொடர்ந்து என்னோடய ட்ரேடு எல்லாத்தையும் நீங்களும் பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய கன்சோலில் இருக்கிற பிஎன்எல்லையும் காட்டிடுறேன். இதுதான் கைஸ் என்னுடைய ஜெரோதா கன்சோல். ஒரு லாட் தான் எடுத்தேன். 26,163க்கு வாங்கிட்டு 26,500க்கு விற்றுட்டேன். 21,872 ரூபா என்னுடைய ப்ராஃபிட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.